வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெண்டிங் பப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். இந்த பப் ஸ்லீவ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போடலாம். ஏன்னா இது வந்து பஃப் தூக்கிட்டு இருக்காது. அதனால் இந்த பஃப்பை வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ நான் இந்த பஃப் தைக்கிறதுக்கு வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வி ஷேப்பில் நம்ம சாரியோட கான்ட்ராஸ்ட் கலரை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம இந்த லைனிங் கிளாத், மெயின் கிளாத் 2 கிளாத் இருக்குது இல்லைங்களா? இதில் மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை நம்ம வைக்கிறோம். இப்போது இந்த கீழே பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பார்டருக்கு கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த பார்டரு ஃபுல்லாக தெரியும். அப்போ தான் ஸ்லீவ் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் பார்டருக்கு நான் கொஞ்சம் மேலே தள்ளி போட்டு வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெயின் கிளாத்தில் தனியாக அந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் பார்ட்ரு ஃபிட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். நான் வந்து இப்படி இந்த ப்ளவுஸில் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். எப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக அந்த வி ஷேப்பில் வச்சு அப்படியே தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் இப்போ இந்த எக்ஸஸாக இருக்குது இல்லையா, இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் சிசர் கட் போடுறோம் இல்லை, அது வந்து ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் இல்லை. அந்த வி ஷேப்பில் மட்டும் போட்டால் போதும். இப்போ அதை அப்படியே திருப்பி லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த தையல் போடாமல் கூட தைக்கலாம். ஆனால் போட்டு தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வருங்கிறதுனால நான் லைனிங் மேலே ஒரு தையல் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த பார்டர் வந்து தனியாக தெரியுது பார்த்தீங்களா? அதனால தான் நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து மேல் டியூப் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக தைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லைனிங் மேலே அப்படியே வச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் எப்போவுமே ஓரத்தில் போடுங்க, ரொம்ப நடுவில் போடாதீங்க. அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ கீழே இருக்கிறத அப்படியே நான் மடித்து வைக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு கூட நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இதில் வந்து நம்ம சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கலரில் நம்ம இப்போ ஃப்ளீட் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ கிளாத் எடுத்துருக்கோமோ அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. சென்டரில் மேலேயும் கீழேயும் சிசரால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சென்டர்னு தெரியணுங்கிறதுக்காக இதில் இந்த மாதிரி மடித்து நீங்கள் ஒரு குண்டூசி குத்திக்கோங்க. அதை திருப்பி எடுத்து நம்ம குத்திக்கலாம். இது நீங்கள் இல்லாமலே குண்டூசி குத்தாமலே நீங்கள் தைக்கலாம். ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது நீங்கள் குண்டூசி குத்தி அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், மேலே விரிவாகவும் கீழே குறுகலாகவும் வைக்கணும். அப்போ தான் இந்த வி ஷேப்புக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரியே ஆப்போசிட் சைடில், அதாவது ஜக்கா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் மடிக்கும்போது பப் ஸ்லீவ் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஒரே சைடில் வச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் ஆப்போசிட் சைடில் நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த சைடில் எத்தனை ஃப்ளீட் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு அந்த சைட்லேயும் நீங்கள் ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. ஃப்ளீட் எடுத்து நான் இப்போது மேலே வந்து கரெக்டாக அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் இந்த சைடில் 5 ஃப்ளீட் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த குண்டூசி எடுத்துகிட்டு இது எல்லாம் அப்படியே குறுகலாக கொண்டு வந்து நம்ம ஒரு தையல் போட போகிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 5 எடுத்துட்டேன். எடுத்து அதையும் இதையும் நீட்டாக கொஞ்சம் குறுகலாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்லீவ் ரொம்ப நீட்டாக வரும். ஸோ இதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி தான் வரும் ஃபினிஷிங். உங்களுக்கு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து இந்த வி இருக்குது இல்லைங்களா, அந்த வியில் கீழே கரெக்டாக வைக்கணும். இப்படி கரெக்டாக வைக்கும்போது தான் நமக்கு ஸ்லீவ் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நம்ம அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே வச்சு ஒரு தையல் போட போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே மேலே நம்ம ஸ்லீவ் எப்படி நம்ம கட் பண்ணுவோம் அந்த ஷேப்பில் நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. உள்ளே நான் ஒரு தையல் இருக்கு இல்லையா,
அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இல்லைனா அந்த இடம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இது இப்படியே விடுறத விட நம்ம இது மேலே வந்து ஒரு சில்வர் கலர் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த சில்வர் கலர் லேஸை நம்ம கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே வைக்கும்போது அந்த தையலும் உங்களுக்கு தெரியாது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ வச்சுட்டு ஒரு லைன் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் 2 லைன் கொடுக்கறதுனால அது உங்களோட விருப்பம். இதில் ஒரு லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கீழே ஒரு ஸ்டோன் வச்சு நான் அதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.